வாங்க பிரியா சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி சிஸ்டர். வாங்க சிஸ்டர். பிரியா சிஸ்டர் லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி. லைக் போட்டதுக்கும் மகிழ்ச்சி பிரியா சிஸ்டர். என்ன சிஸ்டர் வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன டிஃபன் பிரியா சிஸ்டர் சொல்லுங்க. டீச்சர் காலை வணக்கம். வாங்க வடிவு வாங்க. காலை வணக்கம் வடிவு. காலை வணக்கம் வடிவு. சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி வடிவு. லைக் போடுங்க. ஓனரம்மா பாவம். இருங்க பிரியா சிஸ்டர், இதை பின் பண்ணிக்கிறோம். ஆமாம், ஓனரம்மா பாவம். சாப்பிட்டாச்சா ஓனர்? சாப்பிட்டாச்சு பிரியா சிஸ்டர், சாப்பிட்டாச்சு. காலையில் என்ன தோசை தான் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பிரியா சிஸ்டர் சொல்லுங்கள். டீச்சர் அட்டனன்ஸ் போட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி வடிவு மகிழ்ச்சி. அட்டனன்ஸ் போடுறதுக்காவது வந்தீங்களே, மகிழ்ச்சி வடிவு. வெறும் சோறு தான். அப்புறம் வெறும் சாதம் மட்டுமா சாப்பிட்டீங்க? கூட எதுவும் ரசம் சாம்பார் அது மாதிரி எந்த ஐட்டமும் இல்லையா சிஸ்டர் சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க பிரியா சிஸ்டர்? கமெண்ட்டை பின் பண்ணனே, அதுக்கு சிரிக்கிறீங்களா? பசங்களாம் என்ன பண்ணுறாங்க சிஸ்டர் சொல்லுங்க. இன்னைக்கு லீவு தானே பசங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது ஓப்பன் பண்ணி தானே. தயிர் காரா பூந்தி. தயிர் காரா பூந்தி நல்ல காம்பினேஷன் தானே பிரியா சிஸ்டர்? தயிரும் காரா பூந்தியும் நல்ல காம்பினேஷன் தான். மிச்சர் வகையும் தான் இருக்கும். சூப்பர் சிஸ்டர். டீச்சர் இன்னொரு பையன் என்ன அர்த்தம்? டீச்சர் இன்னொரு பையனா என்ன அர்த்தம்? புரியலையே வடிவு. என்ன சொல்கிறீங்க? இன்னொரு பையனா என்ன அர்த்தம்? புரியலையே. என்ன சொல்கிறீங்க வடிவு? வடிவு சாப்பிட்டாச்சா? என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? புரியவே இல்லை. பிரியா சிஸ்டர் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி பசங்களாம் வீட்டில் இருக்காங்கல்ல சிஸ்டர், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் அண்ட் வெரைட்டியாக ஏதாச்சும் செய்யலாம்ல பிரியா சிஸ்டர். பசங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் வீட்டில் இருக்காங்க, அன்றைக்கும் தயிர் வச்சு ஏமாத்துறீங்களே நியாயமா சிஸ்டர்? டீச்சர் எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா? கேளுங்க வடிவு. பொதுவாக நான் தான் டவுட்டு கேட்பேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்க. கேளுங்க கேளுங்க. சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் வடிவு. கேளுங்க வடிவு கேளுங்க. என்ன டவுட்டு கேளுங்க. பிரியா சிஸ்டர் வேலையெல்லாம் முடிந்ததா சொல்லுங்கள். டவுட் கேட்கலாமா? இதை தான் தேனியா? ரெண்டு பேர் வந்தீங்களே, ரெண்டு பேர் இருக்கீங்களா இல்லையா? பேசுங்க. என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டீங்க ரெண்டு பேரும்? பேசுங்கள். டீச்சர் வாழைக்காய் வாழைப்பழம், மாங்காய் மாம்பழம், தேங்காய் 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 மட்டும் ஏன் பழமாகவில்லை? உங்களை யார் இப்படிலாம் யோசிக்க சொல்லி கற்றுத்தர்றது? ஏன் வடிவு? வெட்டியாக இருந்தால் இது மாதிரிலாம் யோசிக்க தோணுமோ என்ன வடிவு? அதுக்கு தான் கடை கஸ்டமர் வந்துகிட்டே இருந்தால் இது மாதிரி யோசிக்க மாட்டீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் இப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்பா வடிவு கடைக்கு கஸ்டமர் வாங்கப்பா, என்னெல்லாம் யோசிக்கிறாரு பாருங்கள். டீச்சர் வாழைக்காய் வாழைப்பழம், மாங்காய் மாம்பழம், தேங்காய் மட்டும் ஏன் பழமாகவில்லை? நல்ல கேள்விதான். நீங்கள் சொன்னதை வந்து நான் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கிற வடிவு. எனக்கு பதில் தெரியல. எனக்கு பின்னாடி